திங்கக்கிழமை மத்தியானம் வந்து சாப்பாட்டுக்கு வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து பீக்கிங்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு. அது கூட வந்து கத்திரிக்காய் இருந்துச்சு, வீணாக போயிடும் அப்படின்னு கத்திரிக்காயும் அரிஞ்சு போட்டாங்க. நான் திங்கக்கிழமை மத்தியானம் லஞ்ச் டைமுக்கு வீட்டுக்குள்ளே வரையிலேயே அம்மா ரசம் வச்சுட்டு இருந்தாங்க. சரி ரசம் வச்சுட்டாங்க, பொரியல் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு. அம்மா என்னம்மா பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்டேன். பீக்கிங்காய் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. பீக்கிங்காய் கூட வந்து 4 கத்திரிக்காய் இருக்குது, அது வந்து வீணாக போயிடும், அதையே அரிஞ்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா அரிஞ்சு போட்டிருந்தாங்க. திங்கக்கிழமை காலையில் வந்து எங்கள் தர்ஷினி நெருஞ்சினா ஸ்கூலுக்கு போயில காலிஃப்ளவர் குழம்பு வச்சோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டாளுங்க அப்பளம் வச்சு. அம்மாவுக்கும் எனக்கும் தான் கத்திரிக்காய் போட்டு பீக்கிங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேங்க. எங்கள் தர்ஷினி நெருஞ்சினா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த கத்திரிக்காய், பீக்கிங்காய், புடலங்காய் எதுவுமே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. காய்கறி எல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது தான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. காய்கறி எல்லாம் சாப்பிட சொல்லி அம்மா திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் ஊர்லேருந்து எங்கள் மாமியார் ஃபோன் போட்டு திட்டுவாங்க, கேட்கவே மாட்டாளுங்க. அம்மா வந்து ஆட்டி வச்ச காலிஃப்ளவர் குழம்பு வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து ரசம் பொரியல் வச்சாச்சுங்க. பீக்கிங்காய் கத்திரிக்காய் பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் அம்மா மஞ்சத்தூள், மிளகு பொடி எல்லாம் வெங்காயத்து கூடயே போடுறாங்க. அம்மா வந்து வெங்காயத்து கூட மஞ்சத்தூள், மிளகு பொடி ஏன் போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கலர் பிடிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் பீக்கிங்காய் கத்திரிக்காயும் போட்டுக்கலாங்க. பீக்கிங்காய் கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாங்க, வேகட்டும். பீக்கிங்காய் கத்திரிக்காய் பொரியல் வந்து இறக்கியில் வந்து தேங்காய் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. தேங்காய் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. பீக்கிங்காய் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நிறைஞ்சு லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் குழம்பு, ரசம், பீக்கிங்காய் கத்திரிக்காய் பொரியல். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நானும் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்புறேங்க. அம்மா சாப்பிட்டு போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். கம்பெனிக்கு வந்து லேட் ஆச்சுங்க, நின்று சாப்பிட்டு வேற கிளம்பணும். எங்கள் நெருஞ்சினா வேற சாயங்காலம் 6 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வேற கூட்டிகிட்டு வரணும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்ங்க.